ஹாய் கைஸ். ஆ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பறந்து போ ஃபிலிம் பார்த்துட்டு வந்தேன் நேற்று தான். ஆக்சுவலி ராம் சார் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டீச்சர் ஃபார் மீ. பிகாஸ் அவரோட படங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, த ஃபிலிம் ஸ்பீக்ஸ் அபவுட் வாட், இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இப்போ நம்ம பல படங்கள் பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கிங் தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம யோசிக்கும் போது நிறைய விதமான படம் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்காது, நம்ம எந்த மாதிரி படம் பண்ணணுன்றப்போ. ஸோ இவர் படங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் படம் பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அந்த மாதிரி ஜேர்னலில் தான் படம் பண்ணணுன்றது மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட எல்லா படங்களுமே நான் ஒரு அவர் ரிலீஸ் ஆன 4 படத்துமே ஒரு 4000 வாட்டி பார்த்துருப்பேன். எக்ஸாகரேஷன்லாம் கிடையாது. கண்டிப்பா பார்த்துருப்பேன். ஏன்னா ஒரு சீன் பார்த்தா கூட அதுக்கு அடுத்து அப்படியே ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சு தான் வேற வேலை பார்க்க போவேன். ஸோ அவர் படம் ஒன்று தேட்டர்ல வருதுன்றப்போ ஸோ எக்ஸைட்டட் டு வாட்ச் தட். ஸோ அதனால இந்த பறந்து போ தேட்டர்ல பார்த்தேன். ஸோ தேட்டர்ல பார்க்கறதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அவர் சொல்ற பெர்ஸ்பெக்டிவை இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தர் எப்படி எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் எப்படி அதை பார்க்கறாங்கன்னு புரிஞ்சுக்கும் போது ஒரு படத்தை பார்க்கறத விட படம் பார்க்குற ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறது தான் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட முழு பயன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல ரிவ்யூ மாதிரி நான் பேச போறது இல்லை. ஸோ எடிட்டிங் மியூசிக்லாம் பத்தி ஓகே, அது ஒரு போற போக்கில் பேசிட்டு போயிடலாம். பட் ஆக்சுவலி பார்த்தா இந்த படம் என்ன சொல்ல வருது, எனக்கு என்ன புரிஞ்சுது, அவ்வளோதான். என்ன சொல்ல வருது எல்லாமே எனக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். ஸோ எல்லாருமே போய் படம் பாருங்க. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு கூட படம் பாருங்க. ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா போய் படம் பாருங்க. ரொம்ப நல்ல படம். So let's begin with the chapters. So first one was like the innocence we lost. இப்போ சின்ன பசங்களா இருக்கும் போது நமக்கு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். நம்ம வந்து யாரு கூடயும் பழக ஹெசிடேட் பண்ண மாட்டோம். நம்ம வயசுல யாரையா பார்த்தோம்னா உடனே போய் பேசிடுவோம். அவங்க விளையாண்டுறத நம்மளும் போய் ஜாயின் பண்ணிப்போம். அதெல்லாம் இந்த படத்துல நான் நிறைய சீன்ல பார்த்தேன். அந்த பையன் டக்குன்னு போயிட்டு யாரை பார்த்தாலும் திடீர்னு அவன் ஏஜ்ல இருக்கிற பசங்க கூட ஈஸியா ஃப்ரெண்ட் ஆகும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி. அப்புறமே வச்சு ஆமா இல்ல, நம்மளும் இப்படிதானே இருந்தோம். இப்பதான் நான் ரொம்ப யோசிச்சு ஒருத்தர் பழகணும்னாலே பழகலாமா வேண்டாமான்னு ரொம்ப திங்கிங்ல போகுது. இன்னொன்னு நிறைய விஷயங்கள் இந்த படத்துல அந்த கிட்ஸ் வேர்ல்ட காட்டியிருப்பாங்க. ஸோ சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து மாறுபடலாம். லைக் என்னது இது, இப்படி இல்லாம கிட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தோணலாம். பட் நம்மளுமே கிட்ஸா இருக்கும்போது அப்படிதான் இருந்திருப்போம். நம்ம பேரண்ட்ஸ்க்கு அப்படிதான் தோணும், என்ன பசங்க ரொம்ப இதா இருக்காங்க. அது இப்போ நம்ம ஒரு ஏஜ்ல இருக்கிறதுனால நம்ம இப்போ இருக்கிற சின்ன பசங்க பண்றது வந்து நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. பட் நம்ம சின்ன வயசுல நம்ம பண்ணது பார்த்து நம்ம பேரண்ட்ஸ் இரிட்டேட் தான் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல் நேச்சர் ஆக்சுவலி. ஸோ அந்த கிட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு படத்துல. ஸோ அந்த பையன் என்ன யோசிக்கிறான், அவனுக்கு என்ன தேவை, இந்த தேவை என்ன, அவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு என்ன தேவைங்கிறத பத்தி நான் 3ஆவது சாப்டர்ல பேசுறேன். அதுல கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ திஸ் பொறுத்த வரைக்கும் அதான் இன்னசென்ஸ். நம்மளோட கிட்ஸா இருக்கும்போது நமக்கு இருக்கிற இன்னசென்ஸ் என்னங்கிறது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே வாட், நம்ம வயசாக நம்ம அந்த கிட்ட இருக்கிற இன்னசென்ஸ் வந்து கொஞ்சமா குறையுது. நம்ம கிட்ட இருந்தப்போ இருந்த அந்த வெகுளித்தனம் வந்து இப்ப இல்லைங்கிற மாதிரி தோணும் போது ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி படம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சு, கொஞ்சம் என்ஜாயபுளா இருந்தது. தென் பாயிண்ட் 2 அபவுட் இந்த படத்துல ஒரு இது வரும், வாத்து முட்டை அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வாத்து முட்டை மாதிரிதான். வாத்து முட்டையில இருந்து டைனோசர் வரும், நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு ஒரு வசனம் வரும். ஸோ அது கேட்கும் போது எனக்கு வந்து ஓகே, நம்ம என்ன ஒரு கோலை நோக்கி ஓடுறோம், நம்ம எதிர்பார்க்கறது டைனோசர், லைக் பெரிய ஆளா ஆகணும், பெரிய ஒரு நல்ல செட்டில்டா இருக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்ப்போம். பட் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து வாத்து முட்டை தான். வாத்து முட்டைன்னா என்னது, அவங்க அது கான்டெக்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு டெம்பரரி ஹாப்பினஸ் பத்தி தான் சொல்றாங்களோ. ஆனா எனக்கு வந்து நான் ரொம்ப யோசிக்கிறது உண்டு, ஹாப்பினஸ் வந்து எப்போ கிடைக்கும், நம்ம பெரிய ஆளுனதுக்கு அப்புறம் ஹாப்பினஸ் கிடைக்குமா, இல்ல நம்ம நினைச்ச கோலை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஹாப்பினஸ் கிடைக்குமான்னு யோசிச்சா அப்ப ஹாப்பினஸே கிடைக்காது. ஏன்னா ஹாப்பினஸ் தேடி நம்ம போயிட்டு அதுதான் ஹாப்பினஸ் நம்ம நினைச்சோம்னா அது ஒண்ணு கடைசி வரைக்கும் கிடைக்காது. ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம கிட்ட வந்து நிறைய ஹாப்பினஸ் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படம் நிறைய சொல்லுச்சு.
2-3 உதாரணங்கள் இருக்கு அந்த படத்துல. ஒரு சீன்ல கூட வந்து அவங்க வந்து சாரி விற்பாங்க, அவங்க ஹீரோயின், அந்த மதர் கேரக்டர். அவங்க வந்து ஒரு பாட்டி வந்து அந்த பேத்திக்கு வந்து இந்த சாரி கட்டினா தேவதை மாதிரி இருப்பா, 800 rupees கொடுங்கன்னு கேட்பான். இல்ல இது 3000 rupees தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாரியை வந்து சரி 800க்கு எடுத்துக்கோங்கன்னு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சீன்ல வந்து அந்த பேத்தி அந்த சாரியோட நிற்கும் போது இவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு முந்தின சீன்ல அவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க, நம்ம கிட்ட காசு இல்ல, நம்மளால நம்ம பையனுக்கு வந்து நினைச்ச மாதிரி ஒரு லைஃபை கொடுக்க முடியாதோ, நம்ம நல்ல பேரண்ட்ஸா இல்லையோன்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் இந்த சீன்ல வந்து அவங்க லைட்டா சந்தோஷப்படுவாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம லைஃபோட ஒரு விஷயமே. டெம்பரரி ஹாப்பினஸ் தான் ஹாப்பினஸ். இந்த அல்டிமேட்டா நம்மளால எல்லா நேரமும் ஹாப்பியா இருக்க முடியாது, அதே நேரத்துல சோகமாவும் இருக்க முடியாது. இப்போ நானே அது ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னாலும் யாராவது ஏதாவது ஜோக் கூட சிரிச்சிருவேன். எதுக்கு, அவ்வளவுதான். அதை பத்தி நான் அப்புறமா வந்து என்ன சோகமா இருந்தா ஏன்டா சிரிச்சோன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் டெம்பரரி தான். சன்ரைஸ் சன்செட்டு எல்லாமே டெம்பரரி தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஜனவரி பிப்ரவரி கூட டெம்பரரி தான், எல்லாமே வந்துகிட்டு போயிட்டு தானே இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஹாப்பினஸோ, நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதோ, இல்ல ஒரு படம் பார்க்கறதோ, அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்ல ஹாப்பினஸ்ங்கிறத ஒரு டெய்லி ரூட்டீன் தான். லைக் எவ்ரிடே யூ கெட் ஹாப்பினஸ், ஸோ பி ஹாப்பி அப்படிங்கறத வந்து ஒரு சொன்ன மாதிரி இருந்துச்சு இந்த படம். ஸோ தட்ஸ் செகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ காட். ஸோ the third one was parenting. ஸோ ராம் சார் படங்கள்ல வந்து எப்பவுமே அந்த பேரண்டிங் பத்தி ஒரு விஷயம் பேசுவாங்க. ஸோ பேரண்டிங்னால தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. இந்த 5 படங்களுமே, அவர் எடுத்த 5 படங்கள்லுமே ஏதோ ஒரு வகையில வந்து பேரண்டிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா வந்து இருக்கும். இப்போ வந்து தங்க மீன்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு பேரண்டிங் அடிப்பான். இப்போ ஒரு கதை எடுத்துக்கிட்டாலே ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோக்கு வாண்ட் அண்ட் நீடுன்னு சொல்லுவாங்க. வாண்ட்னா இப்போ அவனுக்கு ஒன்று தேவைன்னு ஒன்று இருக்கும், எனக்கு இது வேணும் அப்படின்னா அது வாண்ட். ஆனா அவனுக்கு ஆக்சுவலா என்ன தேவைங்கிறது தான் நீடு. ஸோ தங்க மீன்கள் பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து அந்த பக் நாய் கேட்கும். ஸோ அது வந்து அந்த பொண்ணோட வாண்ட். ஆனா அந்த பொண்ணுக்கான நீடு என்னன்னா அவளை ஏத்துக்கிற, அவளை நார்மலா பாக்குற ஒரு ஸ்கூல். ஸோ அவங்க அப்பா ரெண்டையுமே பண்ணுவாரு. அவளுக்கு தேவையான அந்த நாயையும் வாங்கி கொடுப்பாரு, வேணுங்கிற நாயையும், அவருக்கு தேவையான ஸ்கூல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு படத்தோட கிளைமேக்ஸ்ல. ஸோ ஆஸ் பேரண்டா தேர் இஸ் நோ டெஃபினட் வே ஆஃப் பேரண்டிங். ஓகே, ஏன்னா வந்து இப்படி பண்ணாதான் கரெக்ட் பேரண்டிங் கிடையாது. இப்போ ஜென்டல் பேரண்டிங்ல ஸ்பாயில்டு கிட்ஸும் இருப்பாங்க, ஒரு அபியூசிவ் பேரண்டிங்ல ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற ஒரு பையனும் இருப்பான். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் அ பேரண்டிங். ஸோ பேரண்டிங் இஸ் ஆல் அபவுட், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னா குழந்தைங்க என்ன தேவைங்கிறதும் முக்கியம், அதே நேரத்துல குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதை வேல்யூ பண்ணும். லைக் நான் அதை உடனே வாங்கி தரணும் அப்படிங்கிறதும் கிடையாது, ஏன்னா எல்லாராலையும் எல்லாம் ப்ராக்டிக்கலா வாங்கி தர முடியாது தான். ஆனா அது ஏன் அவன் கேட்கறான், அவனோட தேவை என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். இந்த 3 பாயிண்ட் தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் ஃபிலிம். ஸோ பை த வே, லைக் it's a very wonderful experience to watch this film. Actually, after a long time, I watched a film in theaters. I wish I could go more, but situation செட் ஆகல. ஸோ நான் தேட்டர்ஸ் போக முடியல. ஸோ ரிவ்யூஸும் வீடியோஸும் பண்ண முடியல. ஓகே, இனிமே கண்டினியூஸாக பண்ண ட்ரை பண்ணுறேன். வேற எக்ஸ்பெரிமெண்டலான வீடியோஸும் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் கண்டிப்பாக போய் படம் பாருங்க. ஸோ வில் டெஃபினெட்லி என்ஜாய். தேங்க்யூ.